ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரிஸான தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் ஆஸ் ஸ்லைம் சீசன் 1 எபிசோட் 22 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முடிஞ்சால் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறமா இந்த எபிசோடு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகும். உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சரி வாங்க கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் ஆஸ் ஸ்லைம் சீசன் 1 எபிசோட் 22. நம்ம ஷீசோவோட ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே சின்ன பசங்க. பட் ஆனால் அவங்க உடம்பு ஏற்றுக்கிடாத லெவலுக்கு அதிக பவர்ஸ் அவங்க உடம்புக்குள்ளே இருக்கிறதுனால அவங்க அழிஞ்சு போயிடுவாங்க. ஷீசோவோட உடம்புக்குள்ளே ஃபயர் ஸ்பிரிட் போனதுனால அவள் ரொம்ப நாள் உயிரோடு இருந்து அந்த பவரை கண்ட்ரோல் பண்ணா. ஸோ இந்த பசங்க உடம்புக்குள்ளேயோ ஸ்பிரிட்ஸ் அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரோ ஸ்பிரிட்ஸ் இருக்கிற இடத்துக்கு அந்த பசங்களை கூட்டிகிட்டு போயிருக்கான். இந்த இடம் ரொம்பவே ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரோ சொல்லவும் எங்களுக்கெல்லாம் பயமே இல்லை அப்படின்னு அவங்க பயந்துக்கிட்டே சொல்கிறாங்க. ராங்கா, எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா பசங்களை நீ சேஃப்டியாக கொண்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராங்காவை பார்த்து நம்ம ஸ்லைம் சொல்கிறோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் தொட்டோன்னே அந்த கதவு திறக்குது. இவங்க எல்லாருமே இதுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. ஏதாச்சும் பழைய குகை மாதிரி இருக்குன்னு பார்த்தா பில்டிங்ஸ் மாதிரி நீட்டாக இருக்குது. அது போக ஸ்ட்ரைட்டாக வழி போய்கிட்டே இருக்குது. மேபி இதில் ஏதாச்சும் ட்ராப்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரோ யோசிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கான். அப்போ பார்த்தா திடீர்னு யாரோ சிரிக்கிற சவுண்டு கேட்குது. இது என்ன டெலப்பத்தியா இல்லை எங்கேருந்து இவங்க நம்மக்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் யோசிச்சுட்ருக்காங்க. என்ன அவங்களுக்கு பயமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் இவங்களை மிரட்டிகிட்டு இருக்கு. நான் ஸ்பிரிட்ஸ் கோயினை பார்க்குறதுக்காக தான் இங்கே வந்தேன். என்னை முடிஞ்சால் அவங்கக்கிட்ட கூட்டிகிட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரோ அந்த வாய்ஸ் கிட்ட கேட்குறான். நம்ம ரீமரோ அப்படி கேட்ட உடனே அவங்க நின்றுட்டுருக்கிற இடம் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் முன்னாடி ஃபார்வேர்டாக மூவ் ஆகி வேற ஒரு லைட்னிங் மாதிரி வழி காட்டுது. சரி இதுதான் வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வழியில் நடந்து போயிட்டுருக்காங்க. கடைசியில் பார்த்தா ஒரு கட்டத்துக்கு மேலே வழியே இல்லை, டெட் எண்டு தான் இருக்குது. அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கும்போதே அந்த இடம் வேற இடமா மாறிடுது. உடனே அந்த வாய்ஸ் நீங்கள் ஸ்பிரிட் கோயினை பார்க்கணும்னா ஒரு சின்ன டெஸ்ட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுது. உடனே அது கண்ணில் இருந்து சிவப்பு கலர் லைட் வரும். ரோபோட் கண்ணில் சிவப்பு கலர் லைட் வருதுனாலே அது டேஞ்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஸ்லைம் மனசுக்குள்ளே நினைக்கிறான். நான் பார்த்துக்கிடவா அப்படின்னு ராங்கா கேட்கவும் நீ பசங்களை மட்டும் பார்த்துக்கோ, இதை நான் பார்த்துக்கிடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ ராங்கா ஒரிஜினல் சைஸுக்கு மாறுறான். இப்போ நீ தனியாளாக இதை சமாளிச்சிருவியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் நம்ம ரீமரோவை பார்த்து சிரிக்குது. இப்போ அவன் அதை அனலிசிஸ் பண்ணுறான். நேற்று சண்டை போட்டு அந்த ஸ்கை ட்ராகனை விடவும் இது ரொம்பவே பவர்ஃபுல்லானது அப்படின்னு தெரியுது. இப்போ அந்த ரோபோட் நம்ம ரீமரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இது ஜஸ்ட்டு டெஸ்ட்டுன்னு தானே சொன்னேன் அப்படின்னு நம்ம ரீமரோ கேட்கவும் நீ கேர்ஃபுல்லாக இல்லைன்னா இறந்து போயிடுவா அப்படின்னு அந்த வாய்ஸ் அசால்ட்டாக சொல்லுது. உடனே நம்ம ரீமரோ இது மெட்டல் அப்படிங்கிறதுனால லைட்னிங் இது மேலே ஒர்க் ஆகுது, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கான். கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க சொல்லுவோம் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரோ இப்போ அந்த மெட்டல் காலமை பார்த்து ஒழுங்காக சரண்டர் ஆயிரு, இதான் நான் உனக்கு தர கடைசி வார்னிங் அப்படிங்கவும் எனக்கே வார்னிங் தெரியா அப்படின்னு சொல்லிட்டு அது கிண்டல் பண்ணவும் ஸ்டீல் த்ரெட்டை வச்சு கெட்டி போட்டுட்டு ஜஸ்ட் அந்த ஹெல் ஃபயரை வச்சு ஒரே செகண்டில் எரிச்சிருதான். ஐயோ என்னோட ரோபோட் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ பசங்க எல்லாரும் ஓடி வந்துட்டு நீங்கள் சூப்பர் டீச்சர், ஷீசோ மிஸ்ஸால் கூட இந்த லெவலுக்கு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ரீமரோ நீ எங்கே இருக்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெல் ஃபயரை காட்டவும் சரி நீ எரிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஒலி மாதிரி வருது. பார்த்தா ஒரு ஸ்பிரிட் அந்த இடத்துல வந்து நிக்கி. நீ யார் அப்படின்னு சொல்லி நம்ம ரீமரோ கேட்கவும் அவள் பேச வரும்போது தெரியாதனமாக நாக்கு கடிச்சு காமெடி பண்ணிட்டு 10 டீமன் லாட்ஸில் நானும் ஒருத்தி அப்படின்னு அவள் சொல்லவும் நம்ம ஸ்லைம் அவளை ஒரே அடியாக அடிச்சுட்டு பொய் சொன்னாலும் கொஞ்சம் நம்புற மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த சின்ன பசங்க முதல் கொண்டு அவளை கலாச்சிட்டு கிடக்காங்க. டீமன் லார்ட்னா எனக்கும் மலிமை தெரியும், அவளுக்குலாம் நீ இல்லவே இல்லை, நீ ஒரு டீமன் லார்டுன்னு சொல்லுதா அப்படிங்கும். மலிம் கூட போய் நீ கம்பேர் பண்ணுவியா, அவள் ரொம்ப ஸ்ட்ராங்கு, நான் ரொம்ப க்யூட்டு, அவள் கூட போய் நீ கம்பேர் பண்ணதா அப்படின்னு அது கத்திட்டு கிடக்கு. இன்னொரு தடவை அந்த நெருப்பெல்லாம் காட்டி நீ பயம் கொடுத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பிரிட் சொல்கிறா. அந்த ஸ்பிரிட் நம்ம ராங்காவை பார்த்துட்டு நீ தான் அந்த ஜூரா ஃபாரஸ்ட்டோட ஸ்லைம் தலைவனா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் அப்படின்னு சொன்னோடனே பசங்கள்லாம் நீங்கள் ஸ்லைமா அப்படின்னு கேட்கவும் இப்போ ஸ்லைமா மாதிரி அந்த க்யூட்டான பொண்ணு கையில் இருக்கான். நீங்கள் ரொம்பவே ஆசம் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாரும் நம்ம ரீமரோவை பாராட்டவும் அந்த ஸ்பிரிட் நான் இங்கே இருக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. ஆக்சுவலி மலிம் தான் வந்து எனக்கு வார்னிங் கொடுத்துட்டு போனான். ஜூரா ஃபாரஸ்ட்டோட கிங் ரீமரோ என்னோட பெஸ்டி, அவன் மேலே யாரும் கை வைக்காதீங்க அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொல்லவுமே இவள் உண்மையிலேயே டீமன் லார்ட் தான் அப்படிங்கிறத நம்ம ஸ்லைம் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறான். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஸ்பிரிட் அந்த குக்கீஸை சாப்பிட்டுட்டு இருக்கா. பசங்க எல்லாரும் விளாண்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஸ்பிரிட் நம்ம ரீமரோவை பார்த்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த காலத்தை செஞ்சேன் தெரியுமா, நீ ஈஸியாக அழிச்சிட்ட அப்படிங்கவும் நான் தான் வார்னிங் கொடுத்தனே அப்படின்னு நம்ம சொல்கிறான். நான் ஸ்பிரிட் இன்ஜினியரிங்லாம் வச்சு அதை கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கேன் அப்படிங்கவும் ஸ்பிரிட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொன்னோடனே அவனுக்கு ஞாபகம் வருது. ஆக்சுவலி இந்த வெஸ்ட்டை வந்து மேஜிக் சோல்ஜரில் ஸ்பிரிட் இன்ஜினியரிங் தான் ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகிருப்பான். உடனே இந்த ஸ்பிரிட் அந்த வெஸ்ட்டாக ஃபெயிலியர் ஆனால அதிலேருந்து தான் நான் எடுத்துகிட்டு வந்து நான் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுது. பரவாயில்ல, இது பார்க்கறதுக்கு முட்டாள் மாதிரி தெரிஞ்சாலுமே இவ ரொம்ப திறமைசாலியாக இருக்கா அப்படின்னு ரீமரோ மனசுக்குள்ளே நினச்சிட்டு நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்டவுடனே அவள் ஓவர் சீனை போடுதா. உடனே ஹெல்ப் ஃபயரை காட்டவும் சரி ஓகே நீ என்ன சொன்னாலும் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே நம்ம ரீமரோ நான் ஒன்றும் நீ சும்மா செஞ்சு தர சொல்லலை, நீ மட்டும் எனக்கு இந்த ஹெல்ப்பை பண்ண அப்படின்னா நான் உனக்கு அந்த ரோபோட்டை திருப்பியும் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லவும் கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ அந்த பசங்களோட நிலமை, அவங்க சாக போகிறது, ஸ்பிரிட் தேவைப்படுறது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறான். நான் ஸ்பிரிட்டோட கோயினை பார்க்கணும் அப்படின்னு நம்ம ரீமரோ சொல்லவும் அப்படியா நான் தான் ஸ்பிரிட்டோட கோயின் அப்படின்னு அவள் சொல்கிறா. நீ டீமன் லார்டுன்னு தானே சொன்ன அப்படின்னு கேட்கவும் ஆமாம் நான் ஸ்பிரிட் கோயினாக இருந்து இப்போ டீமன் லார்டாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு நம்ம ரீமரோ கேட்கவும் பட் ஆனால் அதுதான் உண்மை, நான் இறந்து போயிட்டேன், அதுக்கப்புறம் டீமன் லார்டாக மாறிட்டேன், கிட்டத்தட்ட அந்த லியான் மாதிரியே அப்படின்னு சொல்லவும்
லியானா அவனை பற்றி எனக்கு இன்னும் கொஞ்சம் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரு கேட்குறான். அவனும் ஃபஸ்ட் ஒரு ஹீரோவாக தான் இருந்தான், என்னையை பார்த்து காப்பி அடித்து டீமன் லாடாக மாறிட்டான். அவனை மட்டும் பார்த்தேன்னா மூஞ்சிலேயே ஒன்று விடணும் அப்படின்னு அந்த ஸ்பிரிட் சொல்கிறா. ஓ லியானா இப்போ ஃபஸ்ட்டு ஹீரோவாக தான் இருந்திருக்கானா அப்படின்னு சொல்லி நம்ம ரீமர் யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஆக்சுவலி அந்த லியான் இந்த இடத்துக்கு வந்து யாரோ ஒருத்தங்களை சமன் பண்ண போகிறேன் வேறு உலகத்துலேருந்து அப்படின்னு போய் சொல்லிட்டு தெரிஞ்சான். அதுக்காக ஃபயர் ஸ்பிரிட்டை சமன் பண்ணி கூட்டிகிட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிகிட்டு இருக்கா. எனக்கும் ஸ்பிரிட்ஸை சமன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரீமரோ கேட்கவும், இதை பாரு ரீமரோ, நீ கவலைப்படாத, இங்கே வர ஹீரோஸ் எல்லாருமே இந்த இடத்த காப்பாற்றுறதுக்காக வர்றவங்க தான். ஸோ அதனால் அவங்கள காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை, நான் பார்த்துக்கிட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் காமெடியாக பேசிகிட்டு இருந்த அந்த ஸ்பிரிட் வந்துட்டு இப்போ கொஞ்சம் புத்திசாலித்தனமாக ஹீரோய்க்காக பேச ஆரம்பிக்கிறா. சரி வாங்க நம்ம அந்த இடத்துக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்கள அந்த ஸ்பிரிட் சமனிங் இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஓ ட்ரெயினி அந்த ட்ரையட் பண்ணா, ஆமாம் மிந்தி என் கூட பேசிகிட்டு தான் இருந்தா, பட் ஆனால் நான் இறந்ததுக்கப்புறம் டீமன் லாடாக மாறினதுக்கப்புறத்துலேருந்து அவளுக்கும் எனக்கும் கான்டாக்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பிரிட் நம்ம ரீமருக்கிட்ட சொல்லிட்டு வருது. இதுதான் அந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கவும், இந்த இடத்துல நிறைய மேஜிக்கல் பவர் இருக்குது, என்னால் அதை உணர முடியுது அப்படின்னு நம்ம ரீமர் மனசுக்குள்ள நினைக்கிறான். இந்த இடத்துல ஸ்பிரிட்ஸ் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லவும், ஒருவேளை அவங்க வரலைன்னா என்ன பண்ணுறதுன்னு நம்ம ரீமர் கேட்குறான். நம்ம அதுக்கு வேறு பிளான் இருக்குது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஸ்பிரிட்ஸ் இவங்க பாடிக்குள்ளே போனதுக்கப்புறம் அதை கரெக்டான பொசிஷனில் டியூன் பண்ணுறது என்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெடியா அப்படின்னு கேட்குறான். அவங்க எல்லோரும் ரெடி அப்படின்னு சொல்கிறாங்க. லியானாலேயே பண்ண முடிஞ்சிருக்கு, என்னால் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ரீமரும் அந்த இடத்துக்கு போயிட்டுருக்காங்க. ஷியான் நீ இதை பார்த்துட்ருப்பேன்னு எனக்கு தெரியும், உன்னோட கடைசி ஆசைப்படியே இந்த பசங்களை நான் எப்படியாச்சும் காப்பாற்றுவேன் அப்படின்னு நம்ம ரீமரோ பேசிகிட்டு இருக்கான். இந்த இடத்துலேயே இந்த எபிசோட் முடியுது. இதுக்கடுத்து வரப்போகிற எபிசோட்ஸ் இன்னும் வேறு லெவலில் கொஞ்சம் சூப்பராகவும் ஃபன்னாகவும் போயிட்டுருக்கோம். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் என்கிட்ட ஏதாச்சும் விஷயங்களை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதை திருத்திக்கிட ட்ரை பண்ணுறேன். சரி ஓகே, வீடியோவோட எண்டிங்க்கு வந்துட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.